இப்போ நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். போகலாமா கத்தி? ம், ஃபோன் எடுத்துன்னு பைய எடுத்துன்னு வந்து எப்படி ஓரமாக நிற்கிது பேர். உன்னை பார்த்து தான்டா பயந்து போயிருக்கு. பார்க்குற பாரு, கார்த்தி தொத்த போது போயிருக்கு. பொறுமையா பொறுமையா போ. ஏன்டா எனக்குன்னா வயசாடா ஆகி போச்சு. என்ன நின்ட்ட அது வரைக்கும் பேர் அந்த முறம் போகணும். இங்க பேர் இது பேர் இன்னொருத்தர் வந்திருக்காரு பேர். நீ தான் வரியான்னு கேட்டியா? போ. என்னாச்சு? கால் வலிக்குதா? ரொம்ப தூரம் போய் பனங்காய் வெட்டி சாப்பிடுவோம், கரும்பு வெட்டி சாப்பிடுவோம், வேர்க்கடலெல்லாம் போட்டிருப்பாங்கடா, புட்டிங்கி புட்டிங்கி நிறைய சாப்பிடுவோம். ஒன்றும் இல்லை டாக்கி. வா வா வா, நம்மளோட அவரும் வர்றாரு. ட்ரெக்கிங் வராங்க அவங்களும். இந்த மரம் இல்லை தாண்டு, இதுவாடா பெரிய பள்ளம். அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியலையா? குடிக்கிறேன் குட்டு. அவ்வளோதான். நான் விளையாட போறியா? இதுக்கு வந்தா இங்கேருந்து என்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். ஏய் என்னடா அம்மா என்ன வேலைக்கு அனுப்பிச்சு நீ என்ன வேலை செய்கிற? காலில் மேலே போடுவேன். சாமிடா கும்பிட்டா சரியா போச்சா? சாமி கும்பிட்டியா? முதல்ல சாமி கும்பிடாம மணி அடிக்கிற. ஷூவை கட்டி விடு, ஷூ கட்டி விடு, அங்கே வச்சிரு. உள்ள போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு இதுக்கு என்னடா பயம்? எதுக்கு? சாமி எப்படா கண்ணை குத்தும்? சாமி நல்ல சாமி தானடா. அவ்வளவு சீக்கிரமாவா? என்ன சொன்ன? சரி ஓகே போலாமா? எங்கயா? இப்ப நம்ம எந்த வேலைக்கு வந்தோம்? புடுங்கிறது. டீசெண்டா சொல்லு கார்த்தி. இது வேப்பம்பழம். இது சாப்பிடலாம் தெரியுமா? ஆமா, அந்த பழத்தை நம்ம சாப்பிட்றப்போ ஸ்வீட்டா இருக்கும். அதுக்குள்ள விதை இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது. ஆமா, சாப்பிட்டா கசக்கும். அவ்வளவுதான். இதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க தெரியுமா? ஆமா, இதுல இருந்து வேப்ப எண்ணெய்னு ஒண்ணு எடுப்பாங்க. சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும். எவ்வளவு பெருசு இல்ல? காட்டு ஓனா மாதிரி பெருசா இருக்கிறா கருத்தி. எவ்வளவு பெருசு பாரு. மேல ஓடிட்டான். இது பேர் சாமி கும்பிடுது. இப்படி போட்டு என்ன பண்ற? என்ன பண்ற இங்க பட்டுன்னு? அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது சாமில இந்த கோயில்ல 100 நாள் அப்படியே இருக்கட்டும். இது யாரு? வெள்ளையோட பையன் தானே இது. ஓய் ஓய் நில்றா நில்றா, நாங்க அடிக்க மாட்டோம்டா டேய். பயத்துல ஓடி போய்ட்டான். இந்த இலை எங்க போச்சு? இலை எங்க போச்சு? ஆமா, வந்த வேலையும் மறந்துட்டேன். என்ன இங்க இருக்குமா? என்ன பொறுமையா பொறுமையா போ. அந்த பக்கம் அவன் இருக்கான், பயந்து ஓடிடுவான். இது இல்ல கார்த்தி. அதுவும் ஒரு சாமியா? சரி தெரியுமா? நம்ம ஏதாச்சும் தொலைச்சிட்டு அது ஒருத்தவங்க வச்சிருந்தாங்கன்னா, அது கடையில போட்டு ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க, அது எந்ததான்னு போய் சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து இதுக்குள்ள இந்த ஹோல்குள்ள கையை விட்டா இந்த போய் சொன்னவங்களுக்கு வந்து எறும்பு கிடைக்கும், போய் சொல்லாதவங்களுக்கு எங்க எறும்பு கிடைக்காது. அப்படியா? கடையில பார்த்தேன். தும்பி தும்பி தம்பி
அங்க இருக்க தம்பியா தும்பியா? தும்பி கீழே பிறந்தனா மழை பெய்யுதா? யாரா சொன்னா? எப்படிடா தும்பிய மேல பறந்துச்சுனாலும் மழை பெய்யாது, கீழே பறந்தாதான் மழை பெய்யும். அதுதான் இது யார் சொன்னா? எனக்கெல்லாம் வந்து கார்த்தி, எங்க அப்பா அம்மா வெளியில கூட்டு போறப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்கடா. ஆனா உனக்கு யாரா சொன்னா? நானே சொல்லுவேன். உனக்கா எப்படா தெரியும்? சரிப்பா தெரியும் தான், நான் சொல்லி தரல, வேற யார் சொல்லி கொடுத்தான்னு கேக்குறேன். உனக்கா தெரியுமா கார்த்தி? இது என்ன செடி தெரியுமா? காரமணிடா. இந்த காரமணில உளுந்து. உளுந்துனா இதுல ஒரு சிம்பிள் காட்டுறாங்க பாரு. சிம்பிளா? அந்த பென்ஸோட சிம்பிள் காட்டுறாங்க. பென்ஸ் சிம்பிளா? அது அங்க. ஏய், அது இத பார்த்து தான்டா அவங்க காப்பி பண்ணிருப்பாங்க. அந்த சிம்பிள் இதுல காட்டலடா. என்ன இவ்வளவு ஆச்சரியப்படுற? தொட்ட சுருமே இது. ஆமா. எப்படிப்பா மூடும்? தொட்டு பாரு தெரியும். நான் மூடுது பாரு. அது தொடு. எப்படி? இல்லையே, சென்சார் எதனா உள்ள இருக்கும். இங்க தொடு. எங்க தொடுது? பொறுமையா தொடு. தொட்டோட மட்டும் சுருங்குது. அவர் அப்போ அது வந்து எவ்வளோ சென்சிட்டிவா இருக்குது. இது தொடு. இது பச்சை. இப்போ இதெல்லாம் புல்லு தானே, இதெல்லாம் தானே சாப்பாடு வரும். இது புல்லு இல்லடா, நெல்லு. நெல்லு புல்லு வரும். இதெல்லாம் தானே சாப்பாடு வரணும்னா. ஆமா. கொஞ்சம் புடிங்க தெரியும். இது வந்து ஒரு உயிர் மாதிரிடா. இதை வச்சு தான் இன்னொரு உயிர் வளருது. அது யார் சொல்லு? கரெக்ட். இப்போ இதை சாகடிச்சிட்டினா இதை சாப்பிட்றதுக்காக இருந்த ஒருத்தரை நீ வந்து சாகடிச்ச மாதிரி. சரி வா போலாமா? அந்த செடி இங்கேயும் இல்லடா. யாரா டேய், நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான் பாரு. நமக்கு சேஃப்டிக்காக வந்திருக்கான் அவன். என்ன? ஏய், பயமுறுத்த கூடாது. சரி இங்க வா, இங்க வா, நம்ம வந்து இலைய பெரிப்போம் வா. அந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்றா இவன் பண்றான்? டேய் எங்கடா போறான் அவன்? அதை பேர் அதை வராம இப்படி டபக்குன்னு எகிரி போலாம் கார்த்தி. போனா ஓனர் அடிப்பாரு, பூச்சி கடிக்காது. இல்லப்பா கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியா இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. கை பிடிச்சி வா. கை புடி கார்த்தி. அதுக்கு இல்லடா, ஏதாச்சும் இருந்ததுன்னா உன் கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துன்னு ஓடிடுவேன்ல. நீ ஏன் வேகம் ஓட மாட்டல்ல. சரி அந்த இலை இல்லை ஃபஸ்ட்டு இது வரேன், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். இலை இங்கே இல்லை, என்ன பண்ணலான்னு. A few moments later. சுத்தி பார்த்துக்கோங்க. வந்தே பல மாசம் ஆச்சு இல்ல, அதான் இங்கே இறங்கி விளாடணும் போல ஆசையாக இருக்கா? உன்னை விட்டுருவாங்க, என்னை கட்டி வச்சு செம்மடி அடிப்பாங்க. பரவாயில்லையா? பா செம்ம பச்சை பசேல்னு இருக்கு கார்த்தி, ஜாலியாக இருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்தோம்? ரூட்டை மறந்துட்டோமே. மேப் 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 சொல்லுங்க. மேப் எப்படி போனோம்? இந்த பக்கம் போகணுமா? அது இருக்குல்ல, அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, அங்கே போனால் அங்கே கூட இருக்கும். அங்கே இருக்கான்னு மட்டும் பார்த்து வந்துடும். இப்போ வந்து நான் வந்து உனக்கு கூட கையை பிடிச்சிங்க வரணும். ஏன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் ரிஸ்கான இடம், பாம்புலாம் இருக்கும். இங்கே கூட இல்லை கார்த்தி. ஏய் அங்கே இருக்குண்டா, ஆனால் அது இப்படி போவேணாம். இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கான இடம். ஆமாம், ஏன்னா இந்த இடம் க்ளீன் பண்ணாமல் ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க. என்னது? ஸ்பைடர்மேன் வந்து கட்டிட்டு போயிருப்பார் போல. இந்த வேலை இத்தனோண்டு இருக்கு. ஆமாம், இந்த வேலையில குட்டி குட்டியா இருக்கு. அது ஒரு பூச்சி கட்டும். இது அவன் பயந்துன்னு போகிறான் அந்த பக்கம், அவன் பயமுறுத்தாரு. பார்த்தோன்னா பின்னாடி நைட் தெரிஞ்சு பாம்பு போட்டுருங்க. பூச்சி பார்த்தாங்க. புதுசு புதுசாக சொல்கிறியடா. நீ பார்த்தியா, நமக்கு முன்னாடி வந்து இவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. கால்
இருக்குதா? ஆமா ஆமா. இப்போ நம்ம அந்த ஏரியா தான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ சுத்தி பார்க்க போறது இங்கே ஆமாம், யார் யாரோ எங்கெங்கேயோ கூட்டம் போய் சுற்றி பார்க்குறாங்க. ஐயோ அந்த குருவி. ஐயோ ஓடி போச்சு. சிட்டுக்குருவிடா. சிட்டுக்குருவியா? ஆமாம், அது பேர் சிட்டுக்குருவி தான். சிட்டுக்குருவினா சிக்கு அப்படி இல்லைன்னா சொல்லுங்கண்ணா. அப்படிலாம் கிடையாது கார்த்தி. இப்போ பச்சை கிளினா பச்சை கலர்ல இருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தம். பச்சைக்குருவி இல்லை, பச்சை கிளி. பச்சை கிளினா பச்சை கலர்ல இருக்கும், அது ஒரு கிளி. ஆமாம் ஆமாம். கம்மி இருக்கு பார்த்து. இங்கே நில், இங்கே நில். பாத்துக்கா பாம்பு. இருப்பா இருப்பா, நானே அந்த பயத்தில் தாண்டா நிற்கிறேன், நீ வேற. கட்டர் கூட இருக்கு, இருக்கா இந்த கொடு. கிளி பரவாயில்ல விடு. மக்களே, நாங்கள் இதை தான் தேடி வந்தோம். கடைசியில் இது எங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கிது. வீட்டில் போய் நாங்கள் எவ்வளோ திட்டு வாங்க போகிறோன்னு தெரில. இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி கடைசியாக ஏதோ கொஞ்சம் தான் கிடைக்குது. பார்ப்போம். செடி பிடிங்க வந்துடலாம். செடியை பிடிக்க போய் வீட்டில் வைக்க முடியாது கார்த்தி, இது முள் அதிகமாக இருக்குடா. எங்கடா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து அங்கேயே விழுந்து போச்சு. எப்படி கிடப்பான்னு தெரியலையே, முள்ளு வாயில போய் குத்தி குத்தி இல்ல. வாயில. அப்படி டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் போதும். ம் இப்போ எப்படி பிடிப்ப? ம் இப்போ எப்படி பிடிக்கிறது? சேர்த்து பிடி அப்படியே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து இந்த இலையை எடுத்துட்டோம். ஓகே கார்த்தி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கார்த்தி உனக்கு? ஆ நல்லா இருந்ததா? ஆ தூங்கணுமா? டெய்லி இந்த மாதிரி வந்து வாக்கிங் போகணுன்னு வச்சுக்கேன், உடம்பு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கால் வலிக்குமா? உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் கார்த்தி. அவன் பேர் எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறான் பேர். ஓகே, ஒரு வழியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதை க்ளீன் பண்ணி சமைக்கணும். அதுதான் இப்போ வந்து அடுத்த டாஸ்க்கு. நாங்கள் க்ளீன் மட்டும்தான் பண்ண போகிறோம், சமைக்க போகிறது தான் அம்மா தான் சமைக்க போகிறாங்க. ஒரு பெரிய வாக்கிங் போயிட்டு வந்த ஃபீல், 1.5-2 கிலோமீட்டர் போயிட்டு வந்த மாதிரி. வா கடைக்கு போய் பஞ்சர் வெட்டினா. அதை நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இப்போ அடுத்து நிறைய வேலை இருக்குது. இது க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள சமையலுக்கு போய் ஹெல்ப் பண்ணோமா என்னன்னு தெரியல, என்ன வேலை விட போகிறாங்கன்னு தெரியல. க்ளீன் பண்ணுறது இந்த இலையை தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஆமாம்.